சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிராக் செஸ் ஃபெஸ்டிவலில் இருந்து நம்ம ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்று 7லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பேரிங் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னந்தாவுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டமோட ரிசல்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பட் ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரகுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அது ஏன் வந்து மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எந்த ஒரு டிலேவும் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கோங்க. அல்லது இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ ப்ரைஸஸ் வந்து செஸ் செட் அண்ட் செஸ் புக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மார்ச் ஓவரால் வின்னருக்கு கிளப் பாயிண்ட்ஸில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ராஃபி வந்து கொடுக்க போகிறோம் எண்ட் ஆஃப் த மார்ச்சில் 5th வீக்கில். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் பிரக்னந்தா வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஃபேவரட்டான E4க்கு திரும்ப வராருன்னு நினைக்கிறேன். ஸோ E5 அதுக்கப்புறம் நைட் F3. ஸோ இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா E5 போகிறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாய்ஸ் தான் இது. நைட் F3 நைட் C6 அதுக்கப்புறம் பிஷப் டு C4. நம்ம வந்து இத்தாலியன் ஓப்பனிங் வந்து பார்த்தாலும் இதில் ஜியோகோ பினசிமோ அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் பார்க்குறோம். ஸோ நைட் F6 கேசல்ஸ்க்கு அப்புறம் பான் டு D6 பான் C3. ஸோ D4 அட்வான்ஸ் பண்ணுறதுக்காகவும் பிஷப் G4 பின் வந்தாக்கா நைட் D4 வரக்கூடாது. அப்படி இல்லைனா பிஷப்பை சேஸ் பண்ணும்போது பிஷப்க்கு ஒரு ஹோம் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுறது, இப்படி மல்டிபர்பஸ் மூவ்னு சொல்லுவாங்க இந்த C3-ஐ. ஸோ A6க்கு அப்புறம் ரூக் E1 அதுக்கப்புறம் பிஷப் A7. ஸோ D4 வரும்போது பிஷப் மேலே டெம்போ கெயின் பண்ணக்கூடாது. ஸோ நைட் B D2 அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாரு குகேஷ். பிறகு நைட் F1 கொண்டு வந்ததுக்கப்புறம் நைட் A5 போயிட்டு இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்க்கு எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பிஷப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஷப் B3 போயிட்டு அது நைட் A5 வரும்போது C2 வந்திருக்கலாம். பட் இதுதான் வந்து ரைட் டைம் ஆக்சுவலாக. இங்கே இடத்துல நீங்கள் பிஷப் டு B3 அவசியமாக விளையாடி ஆகணும் இன்கேஸ் நீங்கள் வந்து பிஷப் பேரை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் கேமில் வந்து பிறகு வந்து நைட் F1 விளையாடுறாரு. நைட் A5 போயிட்டு பிஷப் பேரை வந்து சேஸ் பண்ணுறாரு. ஸோ நைட் டேக்ஸ் B3 டேக்ஸ் B3 அப்புறம் H6 விளையாடுறாரு. பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணக்கூடாது, இந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணாலும் இங்கே தான் நீ டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்பெர் த பிளான் நைட் டு G3 ரூக் E8 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு H3 விளையாடுறாரு. ஸோ பான் டு B5. ஸோ வந்து இங்கே அட்வான்ஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ண பார்க்குறாரு. ஸோ அந்த காரணத்தினால இவர் அந்த பானை வந்து இவரே புஷ் பண்ணி கேமை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு B7 ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பிஷப் வந்து இந்த டயக்னலில் வந்து டெவலப் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிளாக் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் பிஷப் B6 இருக்கும், நம்ம ரூக்கெல்லாம் லிஃப்ட் பண்ண முடியாது. பிஷப் E3 போயிட்டு ஃபஸ்ட்டு கீ டிஃபெண்டரான இந்த பிஷப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூக் A5 அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குயின் B3 ரூக் A2 அண்ட் தென் குயின் டு A2. ஸோ இப்படி ஈவன் ட்ரிபிள் பண்ணி கூட அந்த பானை வின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான பான் அது. அப்படி வின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வழியாகவே அட்டாக்கை கேரி அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி வின் பண்ணும்போது இந்த பானை வீக் ஆகிடும். ஸோ சிம்பிளி B4 வந்து அவசியமாக விளையாடியே ஆகணும். ஸோ பிஷப் டு B7 அதே மாதிரி தான் பிளாக்கு விளையாடி ஆகணும். ஸோ நைட் டு H2 போகிறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம நைட்டை வந்து பார்த்திங்கன்னா F5ல வைக்கலாம். ஸோ டைரெக்டாக வைக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட் H2 விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த D5 அலோவ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து நம்ம நைட் H2 வைக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பான் டு D5 விளையாட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நைட் F5 நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ அவங்க வந்து டைரெக்டாக விளையாட முடியாது. டேக்ஸ் D5 விளையாடும் போது அவங்க நைட்டால் வெட்டவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் மேபி நம்ம ஒரு பானை வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ நைட் H2 அண்ட் தென் பான் டு D5 விளையாடுறாரு. குயின் F3 போட்டு குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு. ப்ளஸ் அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயரை வக்கேட் பண்ணதுனால குயினை எக்ஸ்ரே பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரூக் E6 லிஃப்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் கிங் சைடில் அட்டாக் பண்ண முடியும். நம்ம வந்து பிஷப் இங்கே இருக்குது, 2 பிஷப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ ரூக் E6 விளையாடுறாரு. நைட் டு F5 போயிடுறாரு. இருந்தாலும் கிங் H7. ஸோ கிங் H7 இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட் த்ரெட் பண்ணுறாரு. மேட் இன் 1 த்ரெட் கொடுக்குறாரு. அதை வந்து நைட் E8 மூலயமா டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்னடா அது நைட் ஏன் E8 கொண்டு போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அண்டர் டெவலப்பிங் மூவ் மாதிரி தெரியும். இது வந்து ஆக்சுவலாக அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா மல்டிபர்பஸ் மூவ். என்ன மல்டிபர்பஸ் மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முக்கியமான விஷயம் நம்ம வந்து மேட் கார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரூக் G6 நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
அப்படி இருக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் பொசிஷன் ஆல்ரெடி. ஒயிட் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டு G4 எனிவே விளையாடுறாரு. ஸோ D/E4 D/E4 அதுக்கப்புறம் நைட் டு D6. இப்போ அந்த நைட்டையும் சேலஞ்ச் பண்ணுறாரு. அதனால தான் நைட் E8 வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் மூவ். நைட் டு D6 வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நைட்டையும் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை வந்து இது பண்ணுறாரு. ஸோ நைட் எக்ஸ் E5 அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் F5. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் எக்ஸ் E4 நம்ம வந்து விளையாட முடியாததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மேட் த்ரெட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அதனால் அந்த மேட் த்ரெட் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த நைட்டை முதல்ல வெட்டுறாரு. இந்த ப்ராசஸில் வந்து குகேஷ்க்கு ஒரு பான் வந்து ட்ராப் ஆகுது டெம்ப்ரரியாக. ரூக் F6 போயிடுறாரு. ஏன்னா இது வந்து ஒரு வீக் பான் தான். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் குயினை மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் பான் G4 விளையாடணும். ஸோ அது இல்லாமல் ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக பான் G4 விளையாட மாட்டோம். ஏன்னா இந்த பிஷப்லாம் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ பிஷப் டு E3 அதை முதல்ல அது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஷப் E3 விளையாடுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு E3 அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு E3. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை ரெக்கவர் பண்ணிடுறாரு. ரூக் இன்ட்டு F5 ரூக் A D1. ஸோ குயினை சேஸ் பண்ணுறாரு. குயின் F6 வந்துடுது. ரொம்ப ஆக்டிவான ஒரு பிளே. இந்த பொசிஷனில் வந்து ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா F3 விளையாடுறாரு. ஏன்னா அது எதுக்கு இந்த மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்திக்கும்போது F3யோட இது வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான விஷயம் இந்த பிஷப் நமக்கு ஃப்யூச்சரில் த்ரெட்டு கொடுக்குறாரு. ஸோ தட் நம்ம மற்ற பீஸ் ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பொசிஷனில் ரொம்ப டெம்டிங்காக இருக்கக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் டு D7 அல்லது ரூக் டு D7 இந்த மாதிரி மூவ்ஸ் நமக்கு ரொம்ப பார்த்தோன்னே விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதெல்லாம் ஏன் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயின் G6 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி வி ஆர் த்ரெட்னிங் மேட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ நீங்கள் F3 விளையாண்டிங்கன்னா யூ ஆர் இன் ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் ரூக் டேக்ஸ் F3. ஸோ பான் டு G4 தான் விளையாடி ஆகணும். பான் டு G4 விளையாடிங்கன்னா குயின் டு C6 இருக்குது. இப்படி கேமை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளாக் வந்து பெட்டர் ஆகிடுவார். அதே மாதிரி ரூக் டு D7 நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரூக் E8 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ரொம்ப லென்த்தியான ஒரு டாக்டிக்கல் லைனு. நீங்கள் F4 மட்டும்தான் விளையாட முடியும் நைட்டை கார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ரூக் டேக்ஸ் F4 விளையாட முடியும். அதுக்கப்புறம் குயின் டு D3 செக் கொடுத்து நீங்கள் வந்து பின்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கிங் G8 போனதுக்கப்புறம் ரூக் E3 தான் விளையாட முடியும். இப்போ நீங்கள் வந்து நைட்டை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நைட்டை எங்கே மூவ் பண்ணுவீங்க, நைட்டை F3க்கு தான் மூவ் பண்ணணும். நைட் F3க்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக வெட்ட மாட்டார். வி ஹேவ் திஸ் இன் பிட்வீன் மூவ். பிஷப் டு E4 இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல டேரெக்டாக ரூக் E3 விளையாடுறது தான் நல்லது. ஸோ ரூக் இன்ட்டு E5 ரூக் இன்ட்டு E5 விளையாடும்போது பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கும். அதனால் பிஷப் டு E4 ரூக் இன்ட்டு E4 அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ஒரு பான் வந்து அப்பில் இருப்பார். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல அவசியமாக வந்து பார்த்திங்கன்னா F3 விளையாடியே ஆகணும். இட்ஸ் லைக் ஃபோர்சிங் மூவ். H5 ப்ரொஃப்ளாக்டிக்கான ஒரு ஃபோர்சிங் மூவ். நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்றதுக்காக கிங் H2 வந்து டெவலப் பண்ணுறாரு. பிஷப் டு C6 ட்ரேட் பண்ணலாமான்றாரு. ஓகே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபைல் 2 ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த 2 ஃபைல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்குக்கு தான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் ட்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ குயின் டு E7 குயின் டு E7க்கு அப்புறம் A5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்கிங்க. ஏன்னா A5 விளையாட இதுக்கு பதில் அவர் வேறு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு லைக் 2 மூவ் ட்ரை பண்ணலாம். ரூக் டு C8 ட்ரை பண்ணலாம். ஸோ ரூக் டு C8 ஜஸ்ட் டு டிஃபெண்ட் திஸ் பான். ஏன்னா ரூக் டு D7 இஸ் த த்ரெட் நவ். அப்படி இல்லையா கிங்கை வந்து G6 மூவ் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா யாராவது கிங்கை G6 மூவ் பண்ணி F7 ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. பட் இருந்தாலும் கிங் G6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் பை என்ஜின். ஸோ பான் டு A5 பான் டு A5க்கு அப்புறம் B இன்ட்டு A5 ரூக் இன்ட்டு A5. இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது B4 ரூக் இன்ட்டு A5 ரூக் இன்ட்டு A5 குயின் டேக்ஸ் B4. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் வந்து அப் ஆயிடுறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பி பான் வந்து பாஸ் பண்ண ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இது மேஜர் பீஸ் எண்டிங் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போவே டெசிசிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி கேம் கன்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குகேஷ் வந்து இங்கே ரூக் E5 வந்து விளையாடுறாரு. அதுக்கு பதில் அவர் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிங்கன்னா ரூக் டு F5. ஒரு ஸ்கொயர் தானே வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூக் E5ல வைக்கும்போது இந்த குயினோட டெம்போ வந்து வேல்யூபிளான டெம்போ வந்து கெயின் பண்ணுறாரு. என்னன்னா இப்போ ரூக்கையும் அட்டாக் பண்ணுறாரு, F7 பானையும் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ரூக்கை F5ல வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ குயின் E6 மூலயமா அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இது ரொம்ப லாஜிக்கான தெரியும் உங்களுக்கு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக் டு D7 இருக்குது. என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்தா ரூக் இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் குயினை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா குயின் டேக்ஸ் E5. ஓகேங்களா? ஸோ இன்னமும் அந்த பான் வந்து கிளியர் பான் அப் உங்களுக்கு வந்து எந்த ஒரு காம்படிஷனுமே கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஹோல்ட் பண்ணுறது.
ஸோ ரூக் எஃப்ஐ இப்போ விளையாடவும் அவர் வந்து குயின் டேக் C7 ஆடிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ப்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் பாஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து வின் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. ஏன்னா இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. பட் இங்கே டைமிங்கை பற்றி பேசி ஆகணும். இப்போ வந்து ப்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் இருக்குது. குகேஷ்க்கும் எக்ஸாக்டாக 4 நிமிஷம் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த 30 செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்சஸ். ஸோ குயின் டேக் C7க்கு அப்புறம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th ரேங்க்கில் குயின் அண்டு ரூக் வந்து இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு த்ரெட் ஆக்சுவலாக. ஸோ குயின் டு E2 போயிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ப்ரக் வந்து ரூக் E7 போயிட்டு ஃபஸ்ட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணினதுக்கப்புறம் குயின் டு D2 போகுது. குயின் டு D2 இந்த இடத்துல ஏன் வந்து குயின் டேக்ஸ் B2 விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. குகேஷ் வெட்டியிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வெட்டியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் மேபி அது ஒரு மிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதான் டாப் மூவ் ஆக்சுவலாக குயின் டேக்ஸ் B2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, குயின் டு D2 விளையாடவும் அவர் என்ன பண்ணுறாருனா பான் டு H4 விளையாடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரகோடைய ஒரு பெரிய மிஸ். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிஸ்ஸஸ்ஸு. ஸோ என்னென்னா பான் டு F4 வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். இதில் அதாவது H4க்கும் F4க்கு என்ன வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது H4ஓட ஐடியா G5-ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏன் வந்து G5-ஐ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. மேட் த்ரெட் வரும். அப்போ வந்து நீங்கள் தோற்றுருவீங்க ஆக்சுவலாக. அந்த மூவை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த காரணத்தினால இங்கே H4ஓ அல்லது F4ஓ விளையாடலாம். ஆனால் ரொம்ப கரெக்டான மூவ் F4 தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் மேட் த்ரெட்டை மட்டும் நீங்கள் வந்து கார்ட் பண்ணல. ரெண்டாவது சில ஸ்கொயர்ஸ் நீங்கள் எடுத்துடுறீங்க. ப்ளஸ் குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர முடியாமல் தடுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குயின் டேக்ஸ் B2 விளையாடும்போது ரூக் இன்டு F7, ரூக் இன்டு F7, குயின் இன்டு F7, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் C3 அண்ட் தென் குயின் டேக்ஸ் H5. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ் ஃபார் பிளாக். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். ஆனால் அவர் H4 விளையாடுனதில் கேம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியுது. ஏன்னா ரூக் F4 அலோவ் பண்ணுறது. இதே நம்ம பானை F4க்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ குயின் டு E5, அதுக்கப்புறம் ரூக் இன்டு H4 செக் விளையாடுறாரு குகேஷ். ரொம்ப எப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மாதிரி நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த பொசிஷனில் தப்பிக்க முடியும். அதுவும் கஷ்டம்தான். எப்படி வந்து குகேஷ் தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூக் H1, குயின் E4 செக், கிங் H6, குயின் F4 செக் வச்சு குயினை ட்ரேட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து கனெக்டட் பாஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது 43வது மூவ். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் கண்ட்ரோலும் ரீச் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் ஆட் பண்ணுவாங்களே அதுவும் ஆட் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் விளையாடலாம். பான் டு G5 செக்கு. பான் டு G5 செக் வச்சோடனே கிங் G3 போயிடுறாரு. இதுதான் வந்து ஃபைனல் மிஸ் ஆஃப் த கேம். ஏன்னா இதுக்கப்புறம் கேமை வந்து பார்த்திங்கனாக்கா அவரால் வின்னிங் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியாமல் போயிடுது. இங்கே வந்து சரியான நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவான கிங் மூவ், கிங் டு F5. ஐடியா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெச்பானை பாஸ் பண்ண ஆகணும், இதை வச்சு தான் நம்ம வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதுக்கு நம்ம வந்து G2 பணம் வெட்டணும். நேச்சுரலாக நம்ம விளையாடக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு H2. எக்ஸாம்பிளுக்கு ரூக் H2 விளையாடும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக் E2 வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு B பானை பாஸ் பண்ணால் அதான் பாஸ் பண்ணால் ஜஸ்ட் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ பிளாக் எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா H4, F4னா நம்ம வந்து நம்ம மாட்ட உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பானை F4 விளையாடலாம். H3 விளையாடுனதுக்கப்புறம் F இன்ட்டு G5 செக்கு, கிங் G7 அண்ட் தென் ரூக் டு E3. இப்போ நீங்கள் எப்படினாலும் இந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும். அதுக்கு நம்ம வந்து இந்த பானை வெட்டிடலாம். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் C பானை வந்து நம்ம வந்து பாஸ் பானாக க்ரியேட் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன். இந்த பொசிஷனில் வந்து டேரெக்டாக வெட்டாமல் இப்படி நீங்கள் வெட்டி பாஸ் பான் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா ரூக் G3 இருக்குது. அப்போ நீங்கள் குயின் ப்ரொமோட் பண்ணியும் வெட்டலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோரர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். நீங்கள் திரும்ப C4 அல்லது கிங் E5 இந்த மாதிரி விளையாடலாம். ஸோ போத் ஆர் வினிங் மூவ் ஃபார் ஒயிட். இதுதான் வந்து பிறகு வந்து கேமில் மிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஐடியா. ஸோ கிங் F5 இஸ் த கீ மூவ் ஹியர். பட் கேமில் கிங் G3 விளையாடுறதுனால அழகாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பானை புஷ் பண்ணி அந்த ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணி கிங்கை வந்து கட் ஆஃப் பண்ணிடுறாரு. அதுதான் முக்கியமான விஷயம். ரூக் E6 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரூக் கிங் G7, கிங் F2, ரூக் B1, ரூக் E2, பான் டு F4, அதுக்கப்புறம் ரூக் டு D2, பான் டு G4, அதுக்கப்புறம் G3, H4க்கு அப்புறம் G இன்ட்டு H4, G3 செக்கு. எக்கச்சக்கமான பான்ஸ் இருக்க மாதிரி தெரியும் ப்ரக்குக்கு. ஆனால் வந்து இது ட்ரா தான். ஸோ கிங் டு H3 எப்படி ட்ரா பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது எப்படி பண்ணார் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ பான்ஸ் இருக்கும்போது எப்படிங்க ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ எப்படி பண்ணுறாருன்றது கவனிங்க. ஸோ ரூக் H1 செக் வைக்கிறாரு. கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே ரூக் H2 விளையாடிட்டு இங்கே ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. ஏன்னா ரூக்கை வெட்டினா குயின் ப்ரொமோட் பண்ணிடலாம். ஸோ ரூக் D1, ரூக் இன்ட்டு B2 ஒரு பான் வந்து வெட்டிடுறாரு. கிங் இன்ட்டு F4 அவரும் ஒரு பானை வெட்டிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் G2 வந்து போகிறாரு. G2க்கு அப்புறம் ரூக் டு G1,
இந்த ஒரே ஒரு பாஸ் பான் வச்சு அவர் வந்து மிரட்டுறாரு. பட் ரூக் டு C2 ரூக் டு C2க்கு அப்புறம் நீ அந்த பானை வெட்டினா நான் அந்த பானை வெட்ட போகிறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் கிங் G4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் கிங் H6 F4 அதுக்கப்புறம் கிங் G6 ரூக் டு பான் டு C4 அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C4. இப்போ 2 பான் வந்து அப்பில் இருக்காரு. கிளியராக 2 பான் அப்பில் இருக்கிறாரு. ஆனால் கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் பானுக்கு முன்னாடியே இருக்குது. ஈஸியாக தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ப்ளஸ் ஆக்டிவான ரூக் இருக்குது. ஸோ ரூக் டு C1 அதுக்கப்புறம் H5 செக்கு, கிங் H6 அண்ட் தென் ரூக் டு E2, ரூக் டு G1 செக்கு, அதுக்கப்புறம் கிங் டு F5, அதுக்கப்புறம் ரூக் A1 அண்ட் தென் ரூக் டு E8, ரூக் A2, கிங் G4, ரூக் G2 செக், அதுக்கப்புறம் கிங் F3, ரூக் A2. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமே வச்சுக்கிறாரு, அதாவது லெஃப்ட் சைட் ஆஃப் த போர்டில் வச்சுக்கிறாரு குயின் சைடில். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் வந்து கிங் வந்து ஓப்பன் பொசிஷனில் வராரோ அப்போ செக் கொடுக்கலாம். எப்போல்லாம் கிங் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரோ அப்பவும் நம்ம வந்து செக் கொடுக்கலாம், இல்லை கட் ஆஃப் பண்ணலாம். அதுதான் ஐடியா. ரூக் E5, ரூக் A1, ரூக் B5, ரூக் A2, ரூக் C5, ரூக் A1, ரூக் E5, ரூக் A2, கிங் G4, ரூக் G2 செக், அதுக்கப்புறம் கிங் F5, கிங் E4, ரூக் A2, கிங் F3, ரூக் A1, கிங் G4, ரூக் G1 செக், கிங் F5, ரூக் F1 அண்ட் தென் ரூக் டு E4, ரூக் A1, கிங் F6. அந்த ஹெச்பானை வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து பாதுகாப்பு கொடுக்க ட்ரை பண்ணவும் இல்லை அவர். ஃபைனலாக வந்து அதை வெட்டிடுறாரு. F5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து F1 அட்வான்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தா ரூக் A6 செக் வருது. ரூக் E6 வச்சு பிளாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A7 கிங்கை கட் ஆஃப் பண்ணுறாரு. ஏன்னா கிங்கை மூவ் பண்ணால் தான் பானை மூவ் பண்ண முடியும். ஸோ ரூக் டு D6, கிங் H6, ரூக் B6, கிங் H5. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு தோணும், நம்ம ஏன் வந்து கிங்கை மூவ் பண்ணிட்டு பானை புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி ஒரு ரூக் E6, கிங் H6, ரூக் E5, கிங் H5, அதுக்கப்புறம் ரூக் E7 விளையாடுறாரு. இந்த இதில் ஆப்வியஸ்லி வெட்ட முடியாது, ஏன்னா வந்து வெட்டினா பான் ப்ரொமோட் ஆகிடும். இந்த பொசிஷனில் வந்து சரி ஓகே ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே நம்ம கிங்கை மூவ் பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிங் டு G5 வரும். இதுதான் பிரச்சனையே. கிங் G5க்கு நீங்கள் டிஸ்கவரிலாம் கொடுக்கலாம், அப்போ கிங் G6 போயிடும். அப்புறம் உங்களுக்கு செக்கு கிடையாது, ஒரு டெம்போ லாஸ் ஆகும். அப்போ ரூக் A6 செக் வச்சு பானை வெட்டிடலாம். இது இந்த வேரியேஷன் வந்து த்ரூ அவுட் எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் காமனாக. அதனால தான் வந்து இந்த கேம் வந்து ட்ரா ஆக போகுது. ரூக் A6 செக், கிங் G7 அண்ட் தென் கிங் G5, ரூக் F7, ரூக் B6, பான் F6, ரூக் A6, ரூக் E6 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F6. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. 91 மூவ் வந்து ஆடிருக்காங்க. 91 மூவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ட்ரா ஆகிடுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல பிறகுக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்தது. பட் அவர் வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில் வரக்கூடிய ஆட்டம் இனிமேல் கேண்டிடேட்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் நடக்க போகுது. அதில் வந்து நம்ம வந்து இவங்க 2 பேர் கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனல் பறக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரே கண்ட்ரி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. போட்டின்னு வந்துட்டால் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொன்ன மாதிரி நம்ம இந்தியன்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு போட்டி வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிறகுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஓரளவுக்கு தான் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் 2 ரவுண்டு தான் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 91 மூவ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ லென்த்தான ஒரு வீடியோ போட வேண்டியதாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் திஸ் எண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.